முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த போது ஓரமாக ஒதுங்கி நின்றிருந்த பன்னீர்செல்வம் அதன் பிறகு பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்பது 12/2016 கச்சத்தீவு அந்தோணியர் ஆலய திருவிழாவில் பங்கேற்க தமிழக மீனவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது, பங்கேற்க அனுமதி கோரும் அனைவருக்கும் அனுமதி அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினார். 10/12/2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அமைச்சரவை தலைமைச் செயலகத்திற்கு வந்தனர். 12/12/2016 முதல்வரின் மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியது. ஜெயலலிதாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஜெயலலிதாவிற்கு நினைவில்லம் கட்டுவது, ஜல்லிக்கட்டு, காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. தாய்மையின் வடிவமாய், தமிழகத்தின் வரைபடமாய், தனிமனித இராணுவமாய், தாயுருவ தெய்வமாய், புரட்சிகளின் புகலிடமாய், பொன்மனத்தின் முதலிடமாய், வீரமே சுவாசமாய், வெற்றிகளின் விலாசமாய், தான் படித்திட்ட சரித்திரத்தை வருங்கால தலைமுறை படித்தீங்கே பண்படட்டும், பயன் பெறட்டும் என்றே வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தங்க சரித்திரமே, வணங்கி நடப்போம் உன் வழித்தடமே. 12/12/2016 முதல் கூட்டம் முடிந்ததும் அன்றைக்கே இரண்டாவது முறையாகவும் கூட்டம் கூட்டப்பட்டது. நிதியமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்த அறையே முதல்வரின் அறையாக மாற்றப்பட்டது. 12/12/2016 இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 15 தமிழக மீனவர்களையும் 107 விசைப்படகுகளையும் விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினர். 14/12/2016 புயலால் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிட்டு அறிக்கை வெளியிட்டார். அதோடு புயலால் உயிரிழந்த 16 நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வரை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றார். 14/12/2016 வர்தா புயல் தாக்கியதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடி நிவாரண பணிகளுக்காக மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அரசின் குழுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டு பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார். 15/12/2016 ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை கிராமத்தில் இயங்கி வந்த ஐஸ் தொழிற்சாலையில் குளோரைட் கசிவு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டதில் பலியானவரின் குடும்பத்தினருக்கும் சிகிச்சை பெறுவோருக்கும் நிதி உதவி அறிவித்தார். 15/12/2016 புயல் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அதோடு நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். 17/12/2016 புயல் பாதிப்புகள் குறித்தும் அதனை சீரமைப்பது குறித்தும் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். 17/12/2016 மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் அங்கு பொதுமக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். 19/12/2016 புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி பெறவும் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தியும் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து தனது கோரிக்கைகளை வைத்தார். 24/12/2016 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு களத்திலும் கழகம் வென்றிட அமைத்துக் கொடுத்த அரசியல் வியூகங்களை
மனதில் கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையில் வெற்றி கனிகள் பறித்ததை போல இனிவரும் காலங்களிலும் கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்டிட இந்நாளில் உறுதியேற்கிறோம். இப்படியாக ஞாயிற்றுக்கிழமை கூட விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் முதல்வர் பன்னீர்செல்வம். முதல்வராக இருந்த ஜெயலலிதா தலைமைச் செயலகம் வந்தால் சில மணி நேரம் மட்டுமே இருப்பார். பெரும்பாலும் வீட்டில் உள்ள அலுவலகத்திலேயே வேலைகளை கவனிப்பார். அதேபோல எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போதும் சில நாட்கள் தலைமைச் செயலகம் வராமல் இருப்பதுண்டு. ஆனால் தற்போது முதல்வராக உள்ள பன்னீர்செல்வம் தினமும் தலைமைச் செயலகத்திற்கு வந்து முக்கிய நபர்களை சந்திப்பது, அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது, வளர்ச்சி பணிகளை திட்டமிடுவது என்று பரபரப்பாகவே இருக்கிறார். முதல்வரின் இந்த செயல்பாடுகள் மக்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜெயலலிதா இருமுறை வென்ற ஆண்டிப்பட்டி தொகுதி ஜி. உசிலம்பட்டியில் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ஆட்சி சிறக்க வாழ்த்தி பேனர் வைக்கப்பட்டது. அதனை கண்ட சசி ஆதரவாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் பிரச்சினைக்குரிய வாசகங்கள் இருப்பதாக கூறி பேனரை அகற்ற வலியுறுத்தியும் அங்குள்ள பொதுமக்கள் அதனை அகற்ற மறுத்துவிட்டனர். எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொண்டதை போல ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் முதல்வராக இருப்பதோடு கட்சியையும் வழிநடத்த வேண்டும், அவரோடு நாம் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று எம்ஜிஆரின் உறவினர்களும் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல முதல்வராக உள்ள பன்னீர்செல்வமே கட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். முதல்வரின் அதிரடி வேலைகளால் கவரப்பட்ட தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியுள்ளனர். பேனரில் சசிகலா பெயரோ படமோ இல்லாமல் அம்மா அவர்களின் ஆசி பெற்று அடையாளம் காட்டப்பட்ட தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்திட ஒன்றிணைந்து பணியாற்றிடுவோம் என்ற வாசகத்துடன் கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பந்தா இல்லை, பரிவாரங்கள் இல்லை, ஊழல் வழக்குகள் இல்லை, சிறை சென்றதில்லை, திரையுலக பிம்பம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை, கௌரவ பட்டங்கள் இல்லை, அரசியல் தேர்தலில் ஒருமுறையும் தோற்றதில்லை, அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதில்லை, இவரது ஆட்சி காலத்தில் மத கலவரங்கள், சாதி கலவரங்கள் நடந்ததில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதில்லை, நீதிமன்றங்களின் கண்டனத்திற்கு ஆளானதில்லை, அதிகாரிகளுக்கும் ஆட்சி பீடத்திற்குமான இடைவெளி இல்லை, கடிதங்களையே அனுப்பி கொண்டிருப்பதில்லை, முதல்வரை சந்திக்க கட்சியினருக்கு கட்டுப்பாடுகள் இல்லை, சட்டத்தை கையில் எடுத்ததில்லை. காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் 9 சகோதர சகோதரிகளுக்கு மூத்தவராக 1951ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார் பேச்சுமுத்து என்கிற பன்னீர்செல்வம். இளம் வயதிலேயே எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவர் எம்ஜிஆருக்கு தன் நண்பர்களோடு இணைந்து ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தார். உத்தமபாளையம் ஹாஜி ராவுத்தர் கல்லூரியில் BA வரலாறு படிக்கும் போது தன் தந்தைக்கு துணையாக பினான்ஸ் கொடுத்து வாங்கும் வேலை செய்தவர். கல்லூரி படிப்பு முடிந்ததும் சொந்தமாக தொழில் செய்யும் நோக்கத்தில் சொசைட்டியில் லோன் வாங்கி பால் பண்ணை ஆரம்பித்தார். இதன் அடுத்த கட்டமாக தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து டீ கடையை ஆரம்பித்தார். இதன் பிறகுதான் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கை துவங்கியது. நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர், நகர இணை செயலாளர், நகர செயலாளர் என்று வரிசையாக உயர்ந்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பெரியகுளம் நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் தேர்தல் பிரிவு செயலர், கட்சியின் பொருளாளர், வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நிதி அமைச்சர், அவை முன்னவர் என்று கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்து ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றார். அந்த நன்மதிப்பின் பலனாக முதல்வர் பதவியிலிருந்து இருமுறை விலக நேரிட்ட போதும் தன் விசுவாசியான பன்னீரையே பொறுப்பு முதல்வராக நியமித்தார் ஜெயலலிதா. முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ஆட்சியில் குறை காண முடியாதபடி
மக்கள் மனதில் இடம் பிடித்தாலும் தங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காகவும் சுய லாபத்திற்கும் சொந்த கட்சியினரே முதல்வர் பன்னீர்செல்வத்தை பதவியிலிருந்து நீக்க தீயாய் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஜெயலலிதா முதல்வராக வேண்டுமென்று மக்கள் அளித்த ஓட்டுக்களை வீணடிக்காமல் இன்னும் இருக்கும் 4.5 ஆண்டுகள் ஜெயலலிதாவின் விசுவாசியான பன்னீர்செல்வமே தொடர வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. இந்த விருப்பத்திற்கு மாறாக நடந்தேறினால் இன்று வேடிக்கை பார்க்கும் மக்கள் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக தண்டனை வழங்குவர்.